அன்னை கலைவாணியே, என்னாவில் அமர்ந்தவளே, என்னாலும் என்னை ஜோதிடத்தில் நிலைக்கச் செய்தவளே, என் எண்ணம் சுமக்கு எழுத்தென்னும் தேர் தந்தவளே, என் எழுதுகோலை பேச வைத்தவளே, அதனால் ஊர் உலகம் என்னை பேச வைத்தவளே, நானிலையும் போற்றும் தாயே, நாளும் உனக்கு நன்றி சொல்வேன். நான் என் ஜோதிட அனுபவங்களை தங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்தேன். ஒரு கட்டம் நம்ம அஸ்வின் நம்பர் போட்டுட்ருக்காரு. நாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு ஒரு சின்ன சின்ன டயலாக்லாம் உள்ளே நுழைச்சி எடுத்துகிட்டு வந்தால் செல்வராஜ் அவங்களோட குட்டி வீராங்கனையை விட்டு எல்லா டைலாக்கையும் காலையிலேருந்து எல்லாம் உருவி எடுத்துட்டார். அப்புறம் நாங்கள் என்னத்தை தான் சொல்கிறதுங்கிறது ஒரு குழப்பம் வந்துருச்சு எங்களுக்குள்ளே. அப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம் நம்ம குட்டீஸ் நல்லா பேசியிருக்காங்கன்ட்டு. வெரி குட், வெரி குட். குட்டீஸுக்கு ஒரு பாராட்டுக்கள். வெரி குட். இந்த ஜாதகர் பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் போட்டிருக்கு 8/1/1995 3:10 PM. இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா ரிஷப லக்கணம் கடவுளே போட்டிருக்கு. ரிஷப லக்கணம் 4ல் பார்த்திங்கன்னா செவ்வாய் இருக்குது, 6ல் ராகு, 7ல் சுக்கிரன் குரு, 8ல் சூரியன் பகவான், 9ல் புதன், 10ல் சனி பகவான், 11ல் சந்திரன் கேது, 12ல் கேது பகவான். ஓகே, இந்த ஜாதகர் பார்த்திங்க அப்படின்னா திருமணம் ஆவதற்கு முன்னாடி நம்ம கூட வந்தவங்க. வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் செய்யலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருந்தது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகருக்கு 7ல் சுக்கிரன் நின்று திசை நடந்தால் திருமணத்தை கொடுக்கும். 7ஆம் அதிபதி தொடர்பு பெற்று திசை புத்தி நடந்தாலும் திருமணத்தை கொடுக்கும். இதில் சுக்கிரன் பலமாக இருந்துட்டார் அப்படின்னா இதில் கூடுதல் பலம் அப்படிங்கிறதே நம்ம சொல்லிடலாம். நம்ம அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு 7ல் சுக்கிர திசை நடக்கும் பொழுது திருமணம் முடிந்தது. சரி, களத்திரக்காரக சுக்கிரன் பகவான் எடுத்துட்டிங்க அப்படின்னா அவருக்கு அஷ்டமாதிபதி 8 தொடர்பு இருக்குது. இப்போ சுக்கிரன் ப்ளஸ் 8 தொடர்பு, அஷ்டமாதிபதி தொடர்பு இருந்தால் ஒரு இது சொல்லுவாங்க, அதாவது திருமணத்திற்கு பிறகு ஏதாவது ஒரு அவமானம் வரணும், இல்லைன்னா அவமானப்பட்டு ஒரு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு விதிமுறைகள் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பாடல் மூலயமாக நம்ம விளக்க விரும்புகிறோம். பாடல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அறிந்த வியத்தோன் பாவருடன் கூடி அமர்ந்த மனையும் செறிந்த வியத்தில் அமர்ந்த கிரகம் நீசம் மஸ்தங்கமாகினும் கரிந்த காரகத்தோடு பொன்பொருளும் நாசமாகும் மறைந்த மலர் பூங்குழுதல் மாதே மாமுனை உரைத்தேனே அப்படிங்கிற பாடல். அதாவது 12ஆம் அதிபதி பாவருடன் கூடி நின்ற வீட்டோன் ஆதிபத்தியம் காரகம் அடையும். 12ஆம் வீட்டில் பலவீனமடைந்தால் நின்ற கிரகத்தின் காரகம் விரயம் ஏற்படும் அப்படிங்கிறது பாடலோடைய விளக்கம். அதாவது செவ்வாய் பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா 12ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். 4ஆம் இடம் என்பது என்ன? சொந்தம், வீடு, சொத்து, சுகம், கார், இது எல்லாமே நம்ம சொல்லலாம். அப்போ எடுத்துட்டிங்க அப்படின்னா விரையாதிபதி பார்த்திங்க அப்படின்னா 4ல் அமர்ந்ததுனால 4ஆம் இடத்தோட அதிபதி பார்த்திங்க அப்படின்னா சூரியன் 8ல் போய் மறைஞ்சிருப்பார். பார்த்துருக்கீங்களா? சூரியன் 8ல் போய் மறைஞ்சிருக்கார். அப்படி மறைஞ்சிருக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா அவர் தன் மனைவியால் வீட்டில் ஒரு சண்டை வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார். ஜாதகர் திருமணமானது ஒரு கொஞ்ச நாள்லேயே வெளியேற்றப்பட்டார். இது யார் வெளியேற்றப்பட்டார்னு பார்த்திங்கன்னா தந்தையாலே சண்டையிட்டு வெளியேற்றப்பட்டார்கள். பாருங்கள், இந்த லக்கணத்துக்கும் ஜென்மச்சத்ரு சூரியன் பகவான் 4ஆம் இடம் வீடு பாருங்கள் 8ஆம் இடம் போனதுனால வீட்டு விட்டு வெளியேற்றம் ஆயிட்டார். சூரியன் தந்தைக்கு காரகர், அப்போ தந்தையின் மூலியமாகவே வெளியேற்றப்பட்டார். அப்போ இந்த பாடலோட பாருங்கள் எவ்வளோ பொருத்தமாக இருக்குது. இந்த பாடல் பொருத்தும். அடுத்தது எடுத்துட்டிங்கன்னா இந்த கிரகத்தோட பாருங்கள், கிரகம் அந்தளவுக்கு பாடல் மூலிமா அமைஞ்சு அந்த சம்பவம் நடைபெற்றிருக்கு. அதாவது சுருதிகள் கற்றால் மட்டுமே இந்த விதிகளை தொட்டு சொல்லும் பொழுது மக்களிடம் போய் சேர்ந்து அடையும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரண கட்டமாக இந்த கட்டம் இருக்கிறது. அடுத்தது இது மட்டுமல்ல, இப்போ இந்த ஜாதகருக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா இன்னொரு அருமையான ஒரு பாடல் இந்த ஜாதகத்திற்கு பொருந்தும். ஜாதக அலங்காரத்திலிருந்து இந்த பாடல் எடுக்கப்பட்டது. அதாவது இந்த ஜாதகருக்கு முதல் வாரிசு ஆனா பெண்ணா அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. அதான் திருமணம் ஆயிட்டாங்க, கல்யாணம் நடந்தது, ஒரு சண்டையிட்டு வெளியே வந்தார்கள். இதற்கு ஆனா பெண்ணா அப்படின்னு கேட்கும் பொழுது இதில் ஜோதிட பாடல் மூலயமாகவே தங்களுக்கு இந்த விளக்கங்கள் கொடுக்க விரும்புகிறோம்.
அதாவது பாடல் எடுத்துக்கங்க, மிக மிக அருமையான பாடல். கேடர புத்திரநாதனம் கிளர்மதி சுங்கிரன் மூவரும் கூடிய மடந்தை ராசி கோதை அங்கிச மீதினில் நீடி இருந்திடுவோர்களை நேயமில்லார் விழி நோக்கிரில் நாடிய பெண் பிள்ளையே பெறுவான் அப்படிங்கிறது இருக்குது. சரி, இந்த பாடலோட விளக்கம் என்ன அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, 5ஆம் அதிபதி சந்திரன் சுக்கிரன் கூடி ராசி கட்டத்தில் பெண் ராசியில் நின்று பாருங்கள். ராசி கட்டத்தில் 5ஆம் அதிபதி எங்கே இருக்கார்? பெண் ராசியில் தான் இருக்கார். சரிங்களா? அடுத்து எடுத்துட்டிங்க அப்படின்னா சந்திரன் எடுத்ததும் பெண் ராசியில் இருக்கார். சுக்கிர இடமும் பெண் ராசியில் இருக்கார். இதே பாருங்கள், நவமஸ்திலையும் இருப்பார். இதுலேயுமே நவமஸ்திலேயே சந்திரன் எடுத்துட்டிங்கன்னா பெண் ராசியில் தான் இருப்பார். 5ஆம் அதிபதி புதன் எடுத்துட்டிங்கனாலும் பெண் ராசியில் தான் இருக்கார். சுக்கிரன் எடுத்தால் பெண் ராசியில். இவ்வாறு கிரக நிலைகள் அமர்ந்து விட்டால் அவர்களுக்கு பெண் பிள்ளையே பெறுவார்கள் அப்படிங்கிறதனோட இந்த பாடல் விளக்கம். இது பாருங்கள், கட்டத்தில் இருக்கிற மாதிரி அமர்ந்து அவங்களுக்கு ஒரு பெண் வாரிஸ், அதுக்கும் வந்து ஜாதகம் பார்த்துட்டு போயிட்டாங்க, கட்டம் போட்டுட்டு போயிட்டாங்க. சரிங்களா? அப்போ இந்த பாடல் பாருங்கள் எந்த அளவுக்கு பொருத்தமாக பிறந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை எடுத்துக்குவோம். சரி, அடுத்தது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, 7இல் அதான் மனைவியால் அவமானம், 7இல் களத்திரக்காரகன் சுக்கரன் என்று ப்ளஸ் அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி தொடர்பு பெற்றால் ஒரு அவமான சண்டை வரும். அது சண்டை வென்று வெளியேற்றப்பட்டார்கள். சூரியன் திசாநாதனும் சாரம் பெற்று உள்ளார்கள். சூரியன் 4ஆம் அதிபதி அவர் வீட்டுக்கு 8இல் போனதால் தந்தையிடமிருந்து வெளியேற்றப்பட்டார் அப்படிங்கிறது நம்ம அந்த பாடல் மூலயமாக விளக்கம் கொடுத்து விட்டோம். ஓகே, அடுத்தது அஷ்டமாதிபதிக்கு பாருங்கள் 11 தொடர்பு வந்திருக்கும். அப்போ தொழிலில் பார்த்தீங்கள் அப்படின்னா அவருக்கு ஒரு தடை வந்திருக்கும், தொழிலில் ஒரு தடை. அப்போ அடுத்த கட்டத்துக்கு அடுத்ததான் அந்த பாடல் மூலயமாவே நம்ம ஒரு பாடல் விளம்புகிறோம். ஆதிபத்தியம் ப்ளஸ் கோச்சாரம், இதை அனைத்தையும் பயன்படுத்தினா எப்படி வெற்றி பெறலாம் என்பதுக்கு உண்டான இன்னொரு விளக்கங்கள். அதாவது அவங்க வந்து என்கிட்ட பார்த்த நாள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 24/10/2023 காலையில் ஒரு 10 மணின்னு வச்சுக்கோங்க. அந்த டைமுக்கு வந்து பார்க்குறாரு. அப்போ வந்தீங்க எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கோச்சாரத்தில் சனி பகவான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவிட்டம் 2ல் இருப்பார். இதுலைங்க அவிட்டம் 2ல் இருப்பார். இந்த டேட்டுக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 24/2023 10 மணி அவிட்டம் 2ல் இருக்கார். சரி, இப்போ இவர் ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சனி பகவான் 10ல் ஆட்சியாக இருக்கார். சதயம் 3ல் ராகு சாரம் பெற்றிருக்காரு. ராகுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் ஐடி இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது ராகு நம்ம சேர்க்கலாம். அவர் வந்து பார்க்கும் பொழுது ஐயா இன்னும் ஒரு காலம் பொறுங்கள். அப்போ அவர் நமக்கு வந்த பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 to 17 ரூபா தான் சம்பளம், 15 to 19 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஆவரேஜ் சம்பளமாக இருந்தது. ஒரு வருடம் பொறுங்கள், உங்களுக்கு ஒரு வேலை தடையாக இருக்கிறதா, தடையாகி மீண்டும் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும், அது நல்ல உயர்வாகவே கிடைக்கும், கவலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிச்சு. கொஞ்சம் குரு பகவான் தனத்துக்காரருக்கு தானேங்க, அவர் அஷ்டமாதிபதியாக போயிட்டார்ல, அதுக்கு கொஞ்சம் பயத்தை ஊட்டிட்டார் அவர். அதுக்கப்புறம் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு 14 மாதம் சனி பகவான் வந்து எடுத்துகிட்டோம் வச்சுக்கிங்க, ஒரு பாதத்தில் 101 நாள், அதாவது 9 பாதம் 2.5 வரையத்தை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 101 நாள். சரிங்களா? அதில் வந்து எடுத்துட்டிங்கன்னா அவிட்டம் 2ல் இருக்கார். அதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கிங்க குரு பகவான் சனி பகவான் எடுத்துட்டிங்கன்னா அவிட்டம் 2, அதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா கோச்சாரத்தில் இருந்து சதயத்தை முடிஞ்சு குரு பகவான் இதை டச் பண்ணும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து கிட்டத்தட்ட 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 11ஆம் இடங்கிறது வெற்றி. அப்போ 10ஆம் அதிபதி குரு சாரத்தில் ஏறும் பொழுது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு வருட காலம் கழித்து வந்தார். வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம் தான் வரும்பொழுது கிட்டத்தட்ட அவரோட சம்பளம் 1 லட்ச ரூபாய் என்று என்கிட்ட சொல்லி நன்றி சொல்லிட்டு போனார். எப்படிங்க 1 லட்ச ரூபா சம்பளம் வெறும் 16,000 17,000 இருந்து அடுத்த ஒரு வருட காலத்தை வரும்பொழுது அவரோட சம்பளம் 1 லட்சம் ரூபாய். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து சனி பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரு சாரத்தில் ஏறி 11ஆம் இடத்துல பார்க்கும்பொழுது 9 10 11ஆம் இடத்த குரு பார்வை பெறும் பொழுது அவருக்கு ஒரு வெற்றி, ஒரு உயர்வு, 9ஆம் இடம் ஒரு பதவி, 10ஆம் இடம் தொழில் ஸ்ட்ராங்காக அமையுது. எப்படிங்க வலுவாக அமையுது. அப்போ பாடல் பிரகாரம் அமைஞ்சு விட்டுச்சு. நம்ம குருநாதர் நமக்கு சொல்லியிருக்கார், பாடல் அப்படியே பயன்படுத்தக்கூடாது, அதற்கு
நடைமுறை திசா புத்தி, துணை விதிகள், கிரக பலம், பலவீனம், இதை அனைத்தையும் பார்த்து எடுத்து சொன்னோம்னா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத நம்ம குருநாதர் நமக்கு அடிக்கடி சொல்லியிருக்கார். இந்த கட்டத்தில் சொன்ன பாடல் விளக்கங்கள் அனைத்துமே எங்கள் குருநாதர் எங்களுக்கு உரைத்ததல்ல, உணர்த்தியது. உரைத்தது என்பது வேறு, உணர்த்தி என்பது வேறு. அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா எங்கள் குருநாதர் எங்களுக்கு உணர்த்தியிருக்காரு. அதாவது குருநாதர் அப்படின்னா நான் பெற்ற இன்பம் வையகம் பெறுவே அப்படிங்கிறத அவர் பெற்றதை எங்களுக்கு உணர்த்தி காமிச்சிருக்கார், நாங்களும் பெற்றிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு உதாரண கட்டமாக நான் இதிலிருந்து எடுத்துரைத்தேன். சரி, ஓகே. அடுத்தது இன்னொன்று பாடல் இருக்கிறது. இந்த ஜாதகர் எப்படி காலையில் நம்ம சிறப்பு அழைப்பாளர் பேசினார், அவர் பேசும்போது கூட அந்த புலிப்பானையிலேருந்து அந்த ஒரு பாடல் வந்தது. புலிப்பானை பாடல்: சனிதரும் சௌபாகியம், கணமுள்ள நவமாறு, லாபம் 3, கதிர்மைந்தன் அதிலிருக்க, விதியும் தீர்க்கம், தனமுண்டு பிதிர்தோடம், சத்ருபங்கம், தரணிதனில் பேர் விளங்கும், அரசன் லாபம், குணமுள்ள கர்மத்தில் இருக்க, நல்லோன், கொற்றவனே வாகனமும் தொழிலும் உள்ளான், பிணம்போடு போகாதே சபையில் கூறு, பெருநிலத்து என் நூலை புகழுவாயே அப்படின்னு புலிப்பாணி சொல்லியிருக்கார். எங்கே சொல்லியிருக்காருங்க? சபையில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் இப்போ நான் சபையில் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் எப்படிங்க இந்த பாடல் எங்கே? பிணம்போல் போகாமல் இங்கே சபையில் கூறு அப்படின்ட்டுருக்கார். அப்போ இந்த பாடலோட விளக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, 10ஆம் ஸ்தானத்தில் சனி நின்றால் ஜாதகன் உத்தமனாய் இருப்பான், வாகனங்களும் நல்ல தொழிலும் பலமும் இருக்கும் கிட்டும் அப்படின்னு. இப்போ தான் கார் வாங்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. 4ஆம் அதிபதி பாருங்கள், ஹிட்லர் இருப்பார். புதுசு வேண்டாம், பழைய கார் வாங்கிக்கிங்க. எப்படிங்க? புது கார் வேண்டாம், பழைய கார் வாங்கிக்கிங்க. ஓகேங்களா? அடுத்தது குழந்தைக்கு ஜாதகம் எழுதிட்டு போயிட்டாங்க, வீடு கட்டுறதுக்கு டைம் கேட்டிருக்காங்க. இதனோட இப்போ நம்ம இந்த பாடலோட விளக்குங்க எல்லாம் அப்படின்னா ஜாதகம் உத்தமனா தான், நம்ம நல்லவர், நல்ல கிளைன் தான், நல்லவர் அவர். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 பாடலுக்கும் பொருத்தமான ஜாதகமாக சம்பவங்களும் நடைமுறைகள் நடந்துள்ளது. இதை நம்ம என்ன பண்ணணும்? நடக்கிற பாடலோட விளக்கம், திசா புத்தி, ஆதிபத்தியம், காரகத்துவம், இது கோச்சாரம், இது அனைத்தும் நிகழ்ந்து பேசினா நம்ம கண்டிப்பாக வெற்றி பெறலாம். இது எந்த மாற்றமும் இல்லை. இது குருநாதர் நமக்கு வழிகாட்டிய பாதை. அதை நம்ம உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சரி, ஓகே. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குருவை பற்றி, ஜாதகத்தை பற்றிலாம் விளக்கங்கள் கொடுத்து விட்டாச்சு. அடுத்தது நம்ம குருநாதருக்காக ஒரு சிறிய கதை, ஒரு குட்டி கதையோடு முடிச்சுக்கிறேன். ஓகே, டன். அதாவது எடுத்துட்டிங்க அப்படின்னா சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ ஒரு இதில் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான். அதாவது ஒரு 2 முனிவர்கள் இருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோவக்கார முனிவர், ஒரு சாந்தமான முனிவர், இப்படி 2 பிரிச்சுக்குங்க. எப்படிங்க? கோவக்கார முனிவர், சாந்தமான முனிவர் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தவசாலிகள். ஒரு தடவை இந்த கோவக்கார முனிவர் என்ன பண்ணுறாரு, சாந்தமான முனிவர் வீட்டுக்கு போயிட்டு பேசலான்னு உரையாடல் நடத்திட்டு இருக்காரு. பேசிக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்லாம் பேசி முடிச்சுட்டு நான் விடைபெறுறேன் அப்படிங்கிறாங்க. ஐயா, இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியாக நான் பேசிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் என்னோட 1000 ஆண்டுகள் தவப்பலத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எத்தனை ஆண்டுகள்? 1000 ஆண்டுகள் தவபலத்தை உங்களுக்கு நான் கொடுக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இவர். அடுத்தது போயிட்டு இது சம்பவங்கள் முடிஞ்சிருச்சு. சரி, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எப்பயுமே ஒரு விருந்தாளி வீட்டுக்கு போனோம்னா வர சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இவருமே திருப்பி இவரை கூப்பிட்டோன்னே இவர் சாந்தமான முனிவர் இவர் வீட்டுக்கு போயிருக்கார். ஒரு 1/2 மணி நேரம்லாம் பேசியெல்லாம் முடிச்சுட்டு, சரிங்க ஐயா, நான் உங்களிடம் விடைபெறுகிறேன். நான் இந்த 1/2 மணி நேரம் பேசினோட புண்ணியத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்ட்டுருக்கார். அவர் என்ன முனிவர்? கோவக்கார முனிவரா இல்லைங்களா? அவர் எவ்வளோ கால் கொடுத்தாரு? 1000 ஆண்டுகள் தவபலத்தை இவருக்கு பரிசாக கொடுத்துருக்காரு. இவர் எவ்வளோ கொடுத்துருக்காரு? 1/2 மணி நேரம் பேசியனோட புண்ணியத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. எது பெருசு? 1000 ஆண்டுகள் தானே பெருசு. 1000 ஆண்டுகள் தானே பெருசு. ஆனால் அவருக்கு கோவம் வந்துருச்சு. ஏயா, நான் இவ்வளோ இதாக கொடுக்குறேன், நீ என்ன வெறும் 1/2 மணி நேரத்தை தவபலத்தை கொடுத்த அப்படின்ட்டு. ஆனால் அதன் பிறகு அதுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். அதாவது ஒரு மரத்திலிருந்து, எப்படிங்க, ஒரு மரத்திலிருந்து பழத்தை எடுத்து கொடுப்பது என்பது பார்த்திங்கன்னா ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி.
ஆனால் ஒரு மரத்தையே உருவாக்கி தண்ணி ஊற்றி வேரூற்றி எல்லாம் வளர்த்தி அந்த மரத்தை எடுத்து அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டால் அவனுக்கு எவ்வளோ இதாக இருக்கும். நான் சொல்கிறது புரியுங்களா? அந்த பழமும் இந்த பழமும் ஒன்று தானா? யோசித்து பாருங்கள். ஒரு பழத்திலிருந்து மரத்தை பிடித்து சாப்பிட்றதும் ஒரு மரத்தை வேர் வைத்து ஊற்றி எடுத்து அதிலிருந்து ஒரு பழம் பறித்து சாப்பிடுவதும் ஒன்றாகுமா? இப்போ அவர் அந்த கோவக்கார முனிவருங்கிறது 1000 ஆண்டுகள் தவப்புணத்தை தான் அவர்கிட்ட கொடுத்தார். ஆனால் இவர் அரை மணி நேரம் பேசி அந்த 1000 ஆண்டுகள் எப்படி நீங்கள் தவம் செய்தால் நீங்கள் உருவாகலாம் அப்படிங்கிற புண்ணியத்தையே அவர் கொடுத்துருக்கார். அந்த மாதிரி எங்கள் குருநாதர் எங்களுக்கு பழத்தை மரத்திலிருந்து பறித்து கொடுக்க சொல்லவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பறித்து கொடுத்து சொல்லவில்லை. அந்த மரத்தை எப்படி வேர் ஊன்றி நீரூற்றி வளர்த்தி அதிலிருந்து எப்படி ஒரு பழத்தை பறித்து சாப்பிடுவது அப்படின்னு என்று எங்கள் குருநாதர் எங்களுக்கு கொடுத்திருக்கார். அந்த சாந்தமான முனிவர் தான் எங்கள் குருநாதர். எங்கள் குருநாதர். இதற்கு 1000 ஆண்டுகள் தவம் இல்லை, எத்தனையோ ஆண்டுகள் தவ பழத்தை எங்களுக்கு ஊட்டி கொண்டிருக்கிறார். அதுவும் இலவசமாக அறுசுவை உணவை மாதந்தோறும் எங்களுக்கு விட்டு கலையை சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதற்கு எங்கள் குடும்பமும் எங்கள் ஜோதிட சொந்தங்களும் அவருக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் மிக்க நன்றி. என் பெயர் மாரிமுத்து. நம்பர் 9629568849.